டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் இந்த பிரெயின் பூஸ்டர் சேனலில் பார்க்க வந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் லெசன் 4ல் பார்ட் 3 தொடர்ச்சியாக லீவிங் அண்ட் ஜாயினிங். ஏற்கனவே முந்தின வீடியோவில் நீங்கள் 2 நபர்கள் பார்த்திருப்பீர்கள். இன்று 3 நபர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையோ அதில் ஏதாவது 2 பேர்களை செய்வாங்க, ஒரு ஆள் விழுவாங்க. அதை பற்றி இன்று பார்ப்போம். முதல்ல இதில் ஏ செய்யக்கூடிய ஏபிசி முறையே ஒரு வேலையை 10, 15, 20 நாட்கள் முடிக்கின்றன. ஏபி ஆரம்பித்து 2 நாட்களில் பி விலகி விடுகிறார். அந்த வேலையை ஏயும் சி எத்தனை நாட்கள் முடிப்பார்? முதல் ஏ செய்யக்கூடிய நாட்கள் 10, பி செய்யக்கூடிய நாட்கள் 15, சி செய்யக்கூடிய நாட்கள் இந்த வேலை 20. 10, 15, 20. இதில் இந்த 3க்கு எல்சியம் கண்டுபிடிக்கும். எல்சியம் எவ்வளவு? 60. 20 வந்து 60 3 தடவை, 15 4 தடவை, 10 6 தடவை. அதனால டக்குன்னு நீங்கள் போட்டுடணும். இந்த ஆணாவத்தில் போட்டுட்டு இருக்கக்கூடாது. என்ன, ஏ என்பது 60/10 6 யூனிட் வேலை, ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை 6 யூனிட். பி 60/15 4 யூனிட். சி 60/20 3 யூனிட், ஒரு நாளைக்கு 3 யூனிட். இனி நம்ம அட்டவணை போடணும். முதல் எஃபிஷியன்சி, அடுத்தது டைம், அடுத்தது ஒர்க். இதில் முதல் வேலையை ஆரம்பிப்பவர், இதில் ஆரம்பிப்பவர் வரணும், இதில் முடிப்பவர். முதல் ஆரம்பிப்பவர் ஏபி. எத்தனை நாட்கள் செய்கிறாங்க? 2 நாட்கள். ஏ பிளஸ் பி. ஏக்கும் பிக்குள்ள எஃபிஷியன்சி எவ்வளவு? 2 கூட்டுங்க 25. 15 × 25. அப்போ 25 2 15 10 25. 25 2 50. இந்த 6 நாளும் 6 ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை 6, பி வந்து 4, 6 நாளும் 10. 2 எத்தனை? 20. ஒரு நாளைக்கு அவன் செய்யக்கூடிய வேலை 20 யூனிட். மொத்த யூனிட் எத்தனை இருக்கு? 60. மீதி எத்தனை இருக்கு? 40 யூனிட் இருக்கு. மீதி வேலை யார் முடிப்பாங்க? ஏஇசியும் சேர்ந்து. ஏஇசியும் சேர்ந்து எவ்வளவு இருக்கு? 6 3 9 யூனிட். ஏஇசியும் சேர்ந்து 9 யூனிட். மொத்தம் எவ்வளவு யூனிட் இருக்கு? 40 யூனிட். இந்த 40 யூனிட்டை 9 நாட்கள் முடிக்கிறதுக்கு ஏஇசி எவ்வளவு நாள் ஆகும்? 4 34 36. மீதி 4/9. இப்படி எவ்வளவு? 4/9 நாட்களில் முடிப்பார். அதாவது 40/9 நாட்களில் முடிப்பார். அப்போ அடுத்தது சம் பார்ப்போம். ஏபிசி முறையே ஒரு வேலையை 20, 30, 40 நாட்களில் முடிக்கின்றன. ஏபி ஆரம்பித்து 3 நாட்களில் பி விளைவிடுகிறார். அந்த வேலையை ஏசியும் எத்தனை நாட்கள் முடித்தார்? ஏ முடிக்கக்கூடிய காலம் 20 நாட்கள். பி 30 நாட்கள். சி 40 நாட்கள். என்ன எல்சிஎம் எவ்வளவு? 40க்கு மடங்கு தான் பார்க்கணும். பெரிய நம்பர் 120. 80க்கு 30 வகுப்படாது. அப்போ 120 எடுக்கணும். அடுத்தது ஏ எவ்வளவு யூனிட் செய்வார் வேலையை ஒரு நாளைக்கு? 120/20 எவ்வளவு? 6 யூனிட் ஒரு நாளைக்கு செய்வாங்க. பி எவ்வளவு நாளில் செய்வாங்க? 4 நாள். 120/30 4 நாட்கள், 4 யூனிட். சி எத்தனை நாளில் முடிப்பாங்க? 120/40 3 யூனிட். ஞாபகம் வச்சுருங்க. இந்த எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு W/T ஞாபகம் வச்சுருங்க. W வந்து எவ்வளவு? 60, 120. 120/T 20 60. இது ஞாபகம் வச்சுருங்க.
6. அது மாதிரி 30 வகுத்தா 4, 40 வகுத்தா 3. இப்போ ஒரு யூனிட் கண்டுபிடிக்க எல்சிஎம் கண்டுபிடிச்ச அந்த வேலையை வச்சு ஒவ்வொரு நாட்களையும் வகுக்கணும். இனி நம்ம டேபிள் போடணும். முதல் எஃபிஷியன்சி, த டைம், ஒர்க். முதல் யார் ஆரம்பிச்சிருக்காங்க? ஏபி, ஏ பிளஸ். அடுத்து யாரும் முடிக்காங்க? ஏயும் ஏக்கும் பிக்கு எஃபிஷியன்சி எவ்வளவு? 20 + 30 50. சாரி, 20 + 30 கிடையாது, 6 + 4. இது நீங்கள் ஒரு நாள் ஞாபகம் வைக்கக்கூடாது. 6 + 4 ஒரு நாளைக்கு 10 யூனிட். எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? ஏயும் பியும் 3 நாட்கள். 10 3 பெருக்கினா 30 யூனிட். நீ எத்தனை யூனிட் இருக்கு? 120 30 போனால் 90 யூனிட் இருக்கு. 90 யூனிட்டை ஏயும் சியும் முடிப்பாங்க. ஏயும் சியும் எவ்வளோ? 6 3 9. 6 + 3 9 யூனிட். எத்தனை நாட்கள் முடிப்பாங்க கண்டுபிடிக்கணும். 9 இதால் வகுக்கணும். அதாவது டபிள்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒர்க் பை எஃபிஷியன்சி. எத்தனை நாள் முடிப்பாங்க? 10 நாட்கள். ஆன்சர் எவ்வளவு? 10. நண்பர்களே, இந்த மாதிரி டேபிள் போட்டு செய்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கணக்கு அடிக்கடி போட்டித் தேர்வுகள் கேட்கப்படும். நன்றாக தரவாக இதை திரும்ப திரும்ப செய்து பாருங்கள். இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த காணொலி பிரெயின் பூஸ்டர் காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த டைம் அண்ட் ஒர்க், இந்த சாப்டர் தொடர்ந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ், ரெண்டாவது செயின் ரூல்ஸ் எல்லாம் நடத்தப்படும். அதில் வரக்கூடிய வீடியோவை கண்டுகளுங்கள். இந்த வீடியோவுக்கு முன்னாள் வீடியோ இது உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும். பார்த்து அதை பயனடைங்கள். நன்றி, வணக்கம்.